सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा अप्रमेय स्वप्रकाश मनोवाचामगोचरा चित्शक्तिः च धनागम्या जडशक्तिर्जडात्मिका गायत्री व्याहृतिस्तन्ध्या द्विजबृन्दनिसेविका तत्त्वासना तत्त्वमयी तत्त्वमर्थस्वरूपिणी. லலிதா சஹஸ்ரநாமத்துல விசேஷமாக காயத்ரி மாதாவை பத்தி சில புதுசான அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு. காயத்ரிங்கிற ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம்னு இங்க தாத்பரியம். காயத்ரின்னு சொன்னாலே காயந்தம் திராயத்தை, இது காயத்ரி மந்திரத்தை சொல்றவாள காப்பாத்துற மந்திரம்னா என்ன? மனனா திராயதை மந்திரம். வெறும்னு அத நம்ம மனசுலயே தியானம் பண்ணிட்டு இருந்தா எல்லா விதமான துன்பங்களையும் போக்குறது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல மந்திரம் சொல்லும். அப்படி இந்த காயத்ரி விசேஷத்துல காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதினு 3 உருவமாக அம்பாள் இருக்கிறதாகவும், அந்த 3 உருவங்களா இருக்கக்கூடியதான ஒரு சக்தி சூரிய மண்டலத்துல இருக்கிறதாகவும், அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடியதான சக்தியினால்தான் உலகம் முழுக்க தன் செயலை பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அந்த காயத்தினுடைய விசேஷங்கள் அத அனுதினமும் எப்படி அனுஷ்டானம் பண்றது, ஆயாது வரதாதேவி அக்ஷரம் பிரம்மசம்மிதம் காயத்ரியும் சந்ததாம் மாதேதம் பிரம்மஜுடத்வமே அப்படின்னு அம்பாள ஆவாகனம் பண்றது. பிறகு அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள வீட்டிருக்கக்கூடியதான அம்பாள் காயத்ரி மாதாவை சந்தியா சமயத்தில், சந்தியான்னு சொன்னா பகலை இரவும் சேர்றது, சந்தியா இருக்கக்கூடியது சந்தியா. மேல போய் துஜபிருந்த நிஷேவிதாங்கிற நாமாவில சந்தியாங்கிற பதத்துக்கு அர்த்தம் பார்க்க போறோம். அப்படி அந்த சந்தியா சமயத்துல அம்பாளை தியானம் பண்ணணும். அந்த தியானத்தினுடைய விசேஷங்களும் காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தமும் பார்த்தோம். பிறகு அந்த காயத்ரி அப்படிங்கறதுக்கு புராணங்கள்ல சொல்லிருக்கக்கூடியதான மற்றொரு அர்த்தத்தையும் பார்த்தோம். காயத்ரிங்கிறது பிரம்மதேவனுக்கு வாக்கப்பட்டதான இன்னொரு ஆர்த்தகாரின்னு சொல்லி அந்த ஸ்வரூபமும் பார்த்தோம். இத்தனையும் ஆன பிறகு விசேஷா புஷ்கரே ஜபேன்மாம் வேதமாதரம் அட்டாட்சராத்திகாகம் ஜெகத்யாப்தம் மயாஸ்மிதம் அப்படின்னு 8 அக்ஷரங்களோடு கூடியிருக்க 3 பாதங்களோட இப்படி திரிபதா காயத்ரி தான் நீங்க ஜபம் பண்ணணும். அது ஷட்பதாவது சதுஷ்பதா அப்படின்னு ஷட்குட்சி 4 பாதங்களோடும் ஒவ்வொரு பாதத்துக்கு 6 அக்ஷரங்களோட இருக்கிற காயத்ரியும் இருக்கு. ஆனா அந்த காயத்ரி ஜபத்துக்கு இல்ல, அந்த காயத்ரி ஹோமத்துக்கும் தியானத்துக்கும் அவைகளுக்கும். இதை சாந்தோக்கியோபனிஷத்துல காயத்ரி வித்யில பார்த்திருக்கோம். இப்படி 2 விதமான காயத்ரியும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்க. இந்த காயத்ரியுடைய ஸ்வரூபம் நமக்கு சொல்றதுக்கு முன்னால உலகத்துக்கெல்லாம் சாரமா இருக்கக்கூடியது வேதங்களாகவும், வேதங்களுடைய சாரமெல்லாம் வியாகரி ஓம் அது பூஹு புவஹா சுவஹா எனக்கூடியதான வியாகிருதிகளாகவும், இந்த வியாகிருதிகளுக்கும் சாரமா இருக்கக்கூடியது ஓங்காரமாகவும், ஆகையால் தான் காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது தத்துவவிதுவும் சொல்லப்படாது. ஏன்னா 24 அக்ஷரம் தத்துவவிதுன்னு ஆரம்பிச்சா தான் வரும். தத்தாவீதோ வரேண்யம் அப்படியே ஆரம்பிச்சாலும் 24 அக்ஷரம் வரும். ஆனா காயத்ரி நீங்க ஜபிக்கும் பொழுது தத்துவம் ஜெயிக்கப்படாது. ஓம் பூர்போஸ்வஹா சொல்லித்தான் ஜபிக்கிறோம். அப்ப ஓம் பூர்போஸ்வஹா சொல்லிட்டேன்னா அப்ப அனுஷ்டபமா ஆயிடுச்ச 32 அக்ஷரமாச்சுன்னா அது கணக்கா கிடையாதுன்னு.
என் இஷ்டமா இருந்தா கணக்குல சேர்த்துப்பேன், இல்லன்னா இல்ல. அப்படிதான் பஞ்சாட்சரம் வெறும் நம சிவாயவ சொல்றேன், ஓம் நம சிவாய சொல்றேன். அப்ப 6 அட்சரமாச்ச, என் பட்சம் சொல்றேன், சொன்னபடி கேட்கலாம். அவ்வளவு. நமோ நாராயணாயான்னு சொல்றேன், 7 தானே இருக்க, நமோ நாராயண 7 அட்சரம் தானே இருக்க, அட்டாட்சரங்கள் ஓம சேர்த்து சொல்றான். என்ன சுவாமின்னார், எங்க இஷ்டங்கிறது வேதம், சொன்னபடி நீங்க கேட்கணுமே தவிர உங்க ஆர்குமெண்ட்டுக்கு இங்க இடம் கிடையாது, நான் சொன்னபடி கேளுங்கிறது வேதம். அதே மாதிரி இங்க 24 அக்ஷரம்னு சொன்னாலும் தத்தவித்துன்னு ஆரம்பித்த போதிலும் அந்த காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறதுக்கு முன்னால ஓம் பூர்போஸ்வஹா அப்படின்னு சேர்த்தான் ஜபிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். 3 பாதங்களோட அது 8 அக்ஷரங்களோட இருக்கக்கூடியதான காயத்ரி, விஸ்வாமித்திரத்தினால காணப்பட்டதான ஒரு காயத்ரி அப்படின்னு விசேஷமா ஒரு ஸ்வரூபம். அந்த காயத்ரி மாதாவுடைய பல உருவங்கள், அதனுடைய சக்திகள், அது எப்படி சகாயப்படுறது, இவைகள்லாம் நம்ம சில பேர் நம்மளோட சேர்ந்து அழகா பொம்மையெல்லாம் போட்டு காமிச்சார். வெறுமனு சொல்றது இல்லாம அது என்னதுன்னு மனசுல பாக்கட்டுமே அப்படின்னு இன்டர்நெட்ல இருந்து ஏதோ டவுன்லோட் பண்ணி, நம்ம சிஷ்டி பிருந்தம் இருக்கு பத்தியில, அவன் நம்மளை விட வேகமா இருக்கா, அப்படி ஏதோ பண்ணினா சந்தோஷம். அப்படி அது வரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு வியாகிருதி அப்படிங்கிற நாம, இந்த வியாகிருதிங்கிற நாம வரத்துக்கு முன்னால இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய சில விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்க, அதை பார்க்கணும். எனக்கு புத்தகத்துல இல்லாத சில விசேஷம் மற்ற வியாக்கியானத்துல இருக்கு. இவர் பாஸ்கராயர் பண்ணியிருக்க, அது வரைக்கும் முன்னால இருந்ததான வியாக்கியானங்களை எல்லாம் ஆலோசனம் பண்ணி அது இல்லாத விஷயங்கள் தனியா எடுத்திருக்க. அதுல முன்னால சொல்லிருக்கக்கூடியதான விஷயங்களை விட்ட, அதான் உங்களுக்கு தெரியுமே, வேத பாஷ்யத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் விட்ட, அது உங்களுக்கு தெரியுமோ இல்லையா, திருப்பி நான் ஏன் சொல்லணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இப்ப அந்த காயத்ரி மந்திரத்துல சிலது நம்ம இதுல இல்லாத விஷயங்கள் நம்ம பார்க்கணும். காயத்ரி மந்திரத்தை எல்லோரும் உபாசனம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆகையால் எல்லாரும் சாப்பிட்டால் தான். இது சர்வசாதாரணமாக எல்லோராலையும் அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். விஷ்ணு உபாசனா நித்யா, சிவோபாசனா ததா நித்யாக உபாசனா சக்தே ஜாம்பினாது வசத்யதா. இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணலேன்னா நீங்க எந்த ஜபம் பண்ணினாலும் அது பிரயோஜனம் இல்லை. நெருப்புல விட்டதான, அது வெறும் பூத்து போன நெருப்புல விட்டதான ஆகுதி மாதிரி, பிரயோஜனம் இல்லை. அது நதஜ்வலதி கரிஹிதித்து, அது இல்லை. ஆகையால் முதல்ல காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். இப்ப புருஷால பிறக்கிற தேவையா, ஸ்திரீல பிறக்கிற தேவையா? புருஷால பிறந்தா பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணாலும் எது பண்ணாலும் முன்னால காயத்ரி பண்ணித்தான் ஆகலாம், அப்பதான் இது வேலை செய்யும். இந்த விவகாரம், இந்த நிர்பந்தம் ஸ்திரீகளுக்கு இல்லை. ஒரு விசேஷம் பார்த்தேடா. இப்ப என்ன, இந்த காயத்ரி ஜபத்தை அனுஷ்டானம் பண்ணின பிறகுதான் மற்ற எல்லா ஜபங்களுக்கும் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி, அதனால என்ன ஆச்சுன்னா இது நித்தியோபாசனம். உபாசனங்கள்ல நித்தியோபாசனம் அனித்தியோபாசனம் இருக்கு. வெறுமன காயத்ரிய மட்டும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கே மோட்சம் வரும். ஒரு மனுஷன் 8 வயசுல அவனுக்கு உபநயனம் பண்ணி ஆச்சுன்னா விடாம தினந்தோறும் 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி பண்ணிட்டே இருந்தானால் அவனுக்கு 40 வயசுல வேதாந்தம் படிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். அந்த காயத்ரிக்கு அவ்வளவு வேல்யூ. வரலையே சார் அப்படின்னா பண்ணலேன்னு அர்த்தம், அவ்வளவு, வேற ஒண்ணும் வராது. ஏதோ முதல்ல மாத்தியானத்தை விட்டான், அப்புறம் சாயி சந்தியாவந்தனத்தை விட்டான், 3வது சொல்ல வேண்டாம், அது விட்டு விட்டானே ஆனால் கிடையாது. ஒரு மனுஷன் அனுதினமும் விடாமல் அவன் அந்த 8வது வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் பண்ணிவிட்டானே ஆனால் அவனுக்கு நிச்சயமாக தமேகம் வேதானுவதனேன பிராமணா விதிசந்தி யஜ்ஞேன தானேன தபசானா ஜகேனா அப்படின்னு பல பிறவைகளை இவன் பண்ணியிருந்தான. யஜ்ஞங்களும் தானங்களும் தபசுகளும் விரதங்களும் இவனுக்கு உதவி இவனை வேதாந்தத்துல கொண்டு தள்ளிவிடும். அந்த ஆத்ம தத்துவத்தை இந்த ஜென்மாவளியை கேட்டு நீங்க முக்தி அடையக்கூடியதான உயர்ந்ததான பலத்தை அந்த காயத்ரி மந்திரம் கொடுத்துவிடும். இப்படிப்பட்டதான காயத்ரி அதனுடைய பலமானது விசேஷமாக தேவி பாகவதத்துல சொல்லி
ஒரு காலத்துல ஒரு ராஜ்யத்துல 15 வருஷங்கள் க்ஷாமம் உண்டாச்சு. க்ஷாமம்னா மழையே பெய்யல. ஒரு வருஷத்துக்கு எல்நிலோன்னா எல்லா வருஷத்துக்கும் எல்நிலோ வந்துருந்தாங்க. ஒரு டிராப் வாட்டர் வரவே இல்லை, மழையே பெய்யல. ஜனங்கள்லாம் ரொம்ப தத்தடிச்சுட்டா, சாப்பிடுறதுக்கே தீர்த்தம் இல்ல, பயிரே இல்ல, பிராணிகள்லாம் கொண்டு சாப்பிட்டு இருக்கா. அப்படிப்பட்டதான கொடுமையான ஒரு க்ஷாமம் உண்டாச்சு. அப்ப இருக்கும் ஜனங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கிற காலத்துல எங்கேயோ இந்த கௌதம முனிவருடைய ஒரு ஆசிரமத்துல மட்டும் எல்லாம் வசதியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த கேள்விப்பட்டதுமே ஜனங்கள் சும்மா இருப்பாளா? அப்படியே ஒருத்தர் சொல்லி என்ன ஆச்சுன்னு எல்லாம் கௌதமருடைய ஆசிரமத்துக்கு போவோம்னு ஆரம்பிச்சுட்டேன். அந்த கௌதமர் ஆசிரமத்துல அங்க சுபிக்ஷமா இருக்கு, எது வேணும்னாலும் இருக்கு. அது எப்படி சார் அந்த கௌதம ஆசிரமத்துக்கு வந்தது அப்படின்னு கேட்டா, அந்த கௌதம முனிவர் காயத்ரிய விசேஷமாக சாதனை பண்ணியிருக்கார். ஒவ்வொரு அக்ஷரமும் 24 லட்சம் பண்ணியிருக்கார். காயத்ரி மந்திரத்தை 24 லட்சம் ஜபம் பண்ணணும். அத பண்ணின பிறகு எல்லா பாபங்களும் அவனுக்கு போயிடும். இந்த ஜன்மாவில அவன் என்னென்ன பாபம் அவனுடைய மனசுல இருக்கோ அத்தனை பாபங்களும் போயிடும். ஒரு மனுஷன் 24 லட்சம் காயத்ரியை ஜபம் பண்ணினான். 3 லட்சம் ஜபம் பண்ணினாலே போதும், சாதாரண பாபம் மகாபாதங்களை தவிர மீதி எல்லாம் போயிடும். என்னத்தான் சொல்லுங்க, பண்றது இல்ல, அது வேற விஷயம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது? ஜாதகமானது ரொம்ப அழகா இருக்கும். கடக லக்னம் 2ல விசேஷமாக சூரியன் இருந்திருப்பார். அதோட மட்டும் இல்லாம குரு இருக்கார். 7வது ஸ்தானத்துல பாக்யஸ்தானத்துல சுக்ரம் இருக்கார். ஆனந்தமா இருப்பார். இருந்தாலும் என்னடா யாராவது 10 ரூபாய் கடன் கொடுப்பானான்னு தேடிட்டு இருப்பான். என்னடா பிராரப்தம்னு காயத்ரிய விட்டான். ராஜயோகம் இருக்கு, நீக்க பஞ்ச ராஜயோகம் இருக்கு, எல்லாம் இருக்கு ஜாதகத்துல. லாபம் என்ன? காயத்ரி பண்ணல. ஏன்னா எல்லாமும் இருந்தாலும், ஏடிஎம் கார்டு கையில இருந்தாலும், 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்தாலும் அந்த பின்கோடு தெரியலன்னா என்ன பண்றது? இப்ப ஏதோ நம்பரை தட்டினா அது காசா வரும், இருக்கிற கார்டு தான் உள்ள போயிடும். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு காயத்ரி மந்திரம் இருந்தால் அது தெரிஞ்சுக்கலன்னா என்ன பிரயோஜனம்? அதான் பகவான் கொடுத்திருக்காரு உங்களுக்கு. அப்பாவை உண்டு பண்ணி அந்த அப்பாவனால 8வது வயசுல உங்களுக்கு விசேஷமாக சக்கரமா அடையும்படி பண்ணிருக்காரு. அப்பா காயத்ரி மந்திரம் பண்ண வேண்டாம், நீங்க பண்ணினா உங்களுக்கு பலம் உண்டு. அது விசேஷம் என்னன்னா, அது சம்பிரதாயமாக வந்திருந்த போதிலும் அவ பண்ணலையே அதுக்கு வராது, அது ஸ்டேல் ஆயிடுதேன்னு நினைக்கப்படாது. யாரு பண்ணினா அவளுக்கு அந்த பலத்தை கொடுக்கறது அவ்வளவு விசேஷமா. அப்படி அவர் என்ன பண்ணினார், 24 லட்சம் காயத்ரி மந்திரத்தை ஜபித்து, பிறகு ஒவ்வொரு அக்ஷரமாகவும் 24 லட்சம் ஜபித்து, அப்படி விசேஷமாக காயத்ரிய சித்தி பண்ணிட்டார் அவர். அந்த காயத்ரி மாதா சந்தோஷப்பட்ட பிரத்யட்சமாயவருக்கு ஒரு பூர்ண பாத்திரத்தை கொடுத்தாராம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. இது பிரம்மத்துக்கு சொல்லிட்டு இருக்கான். ஆனா தேவி பாகத்துல இந்த மந்திரம் என்ன சொல்றது? பூர்ண பாத்திரத்துக்கு சொல்லி. அந்த பூர்ண பாத்திரத்தை எவ்வளவு எடுத்தாலும் மறுபடியும் புல்லாருதான். எத்தனை பேருக்கு நீங்க சமைச்சு அவளுக்கு பரிமாறிட்டே இருந்தாலும் அது கரெக்டா ஃபுல்லாவே இருக்கு. பாத்தீங்களா? அப்படி ஒரு பாத்திரம் முழுக்க பூர்ண பாத்திரத்தை வைக்கிறது எல்லாமே குடிச்சுட்டாலும் இலையில போட்டாலும் மறுபடியும் திரும்பி பார்த்தா ஃபுல்லாகிட்டே இருக்கு. இது என்ன விவகாரம்னு வந்தவாளை எல்லாருக்கும் ஆகாரம் போட்டு இருக்காரு. உலகத்துல அன்னதானத்தை விட உயர்ந்ததான தானம் இல்லையோ தான். ஆகையால் வந்தவாளுக்கெல்லாம் போட்டு இருக்கார். அதோடு மட்டுமல்ல, அந்த பூர்ணமாத்தனுடைய மகிமை என்னன்னு மனுஷாளுக்கு மட்டுமல்ல, குதிரைக்கு என்ன வேணுமோ, பசுமாட்டுக்கு என்ன வேணுமோ, யானைக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கறதான் விவகாரம் முழுக்க. காயத்ரி மாத்திர நிட்டோத்விஜோ மோட்சமாப்னுயாத் குர்யாதம் என்னவா குர்யாத் இது பிராக மனுஸ்வயம். ஏன்னா இதனுடைய விசேஷம் மனுவே தன்னுடைய ஸ்மிருதியில சொல்லியிருக்கார். அப்படிப்பட்டதான் அந்த பூர்ண பாத்திரத்தை வாங்கிட்டதான கௌதமர் நமோதேவி மகாவித்யே வேதமாத பராத்பரே வியாகிருத்யாதி மந்திர ரூபே பிரணவஸ்வரூபிணி அப்படின்னு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி யாரு வந்தாலும் ஆகாரத்தை இட்டுண்டே இருக்கார் அவர். ஜனங்கள்லாம் வர ஆரம்பிச்சா. எத்தனை பேர் பிராமணாலாம் வந்திருக்கா, பல ஊர்ல இருந்து வந்திருக்கா. எல்லாரும் என்ன வாங்கோன்னு கூப்பிட்டாரு. அவளுக்கெல்லாம் மரியாதை பண்ணினார். இங்கே இருங்கோன்ட்டு அவர்
வேலைக்கு ஆகாரம் கிடைச்சுட்டு இருக்கு, டிஃபன் கிடைச்சுட்டு இருக்கு, நடுநடுவில் பொடிக்கிறது எது வேணாலும் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இவரா கொடுக்குற எல்லாமே அந்த மந்திரம் கொடுத்து பாத்திரம் கொடுத்துட்டு இருக்க விசேஷமாக சௌக்கியமா இருந்துட்டு இருந்தது. இப்படி பல ஊர்ல இருந்து வந்தவாள்லாம் வந்துட்டு அந்த ஆசிரமத்துல கௌதமர் ஆசிரமம் சுபிக்ஷமா இருந்தது. தேவதைகள் சந்தோஷப்பட்டா. ஏன்னா அது 15 வருஷமா யஜ்யாங்கள்லாம் நடக்கலைன்னு பார்த்தா இப்ப திடீர்னு நடக்கிறதே. வந்த பிராமணாக்கெல்லாம் ஒரே கண்டிஷன், நீங்க 3 வேளை காயத்ரி ஜபம் பண்ண வேண்டியது, சந்தியாந்தனம் பண்ண வேண்டியது, காயத்ரி ஜபம் பண்ணிட்டே இருக்க போறோம். சாப்பாட்டுக்கு வேற என்ன போறோம் பார்த்தோம். உத்தியோகத்துக்கு போய் நானும் அவஸ்தப்பட்டு இவன் கீழே அவன் கீழே ஒண்ணுமே இல்ல. சங்கருக்கு இடம் கொடுத்திருக்காரு, எல்லா வசதியும் கொடுத்தாரு. எப்ப என்னென்ன வேணுமோ எல்லாம் வந்து சேர்றது. என்ன வேணும் போங்க சௌக்கியமாக இல்லாம இருந்துட்டு இருக்கா. இத பார்த்தார் கௌதமர், சந்தோஷப்பட்டார். என்னாச்சு, ஒரு நாளைக்கு நாரதர் கௌதமர் ஆசிரமத்துக்கு வரார். அவர் பாட்டுக்கு மகதிங்கிற அவர் வீணைக்கு பேரு மகதிங்கிறது. அந்த மகதிங்கிற வீணையை கட்டிட்டு நாராயண நாராயணன்னு சொல்லிட்டு வந்திருக்கார். வந்து இங்க பார்த்தா என்ன ஆனந்தமா இருக்கு, இருக்கு கண்கள். அத்தனை பிராமணாலும் காயத்ரி ஜபம் பண்ணிட்டு விசேஷமாக பிரம்ம வருஷத்தோட இருக்க சந்தோஷப்பட்டாராம். இப்படி எங்கேயும் நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு வந்து கௌதம முனிவருக்கு நமஸ்காரம் பண்ணினார். வந்து எல்லாத்தையும் பார்த்தார். கௌதம முனிவர் அவருக்கு மரியாதை பண்ணினார். எல்லாம் பார்த்து உங்க மந்திர பிரபாவம் இவ்வளவு இருக்கு, நீங்க ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் இத்தனை பேரை காப்பாத்தின்னு இருக்கு அப்படின்னு விசேஷமாக அவரை போட்டுட்டு போனார். இது என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு நாரதர் வந்தா நாளைக்கு இன்னொருத்தர் வரதா, இப்ப டெய்லி வர வேண்டியது எல்லாரும் கௌதமரையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. என்னதான் இருந்தாலும் இந்த மனுஷாளுக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னொருத்தரை புகழ்ந்து பேசினேன்னா மனசுல ஒரு மாதிரி இருக்கு. அவன் நிஜமா அவர்கிட்ட குவாலிட்டி இருக்குதா, நம்ம பேசினா என்ன, அனாவசியமா பொய் பேசினா தப்பு, உண்மையே பேசிட்டு இருக்கா. அவர் தான் எல்லாத்துக்கும் அன்னம் விட்டு இருக்கார், எல்லா வசதியும் பண்ணிட்டு இருக்கார். இருந்தாலும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணினா மற்றவர்களுக்கு பிடிக்கலையா. பார்த்தா என்ன இது, நாமும் தான் காயத்ரி பண்றோம், அவரும் தான் காயத்ரி பண்றார். அம்மாள் அவருக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார். அதனால நம்ம குறைச்சல்னு தப்பா என்ன. 10 பேர் இருக்க, ஒருத்தரையே டெய்லி ஒருத்தரையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தா ஒரு மாதிரி இருக்கோ இல்லையோ அப்படின்னு பார்த்து எப்படியோ இந்த கௌதமருடைய ஒரு பொசிஷனை கொஞ்சம் குறைக்கணும்னு பார்த்தேன். மனுஷியாளுடைய மனசுல நம்ம வளரணும்னு தோணல, இன்னொருத்தனை இறக்கணும்னு தோன்றது. ஒருத்தனை குபேரனாக்கணும்னு தெரியல, குபேரனை குசேலனாக்கணும்னு தெரியுது. அதான் நம்மளுடைய விவகாரம். என்ன பண்ணினா அப்படின்னு ஆரம்பிச்சு இவெல்லாம் சேர்ந்து இவ தபஸ் பண்ணிருக்காளோ இல்லையோ. அவர் என்ன சொல்லிருக்கா, காயத்ரி பண்ணுங்க. நான் காயத்ரி பண்ணிட்டேன், வேற வேலை இல்லைன்னு. அங்க டிவி உண்டா, செல்போன் உண்டா, கௌதம மாசம் ஒண்ணும் கிடையாது. சாப்பிட வேண்டியது, காயத்ரி பண்ண வேண்டியது, இப்படித்தான் இருந்தா. எல்லோருக்கும் பவர் ஜாஸ்தியா எடுத்து மனசுல இந்த கவை இந்த துன்பமும் உண்டாச்சு. என்ன பண்ணணும்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு இவர் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல கௌதமர் ஒரு பசுமாட்டை தயார் பண்ணார். கழ பசுமாட்டை மாயினால சுட்டி பண்ணி அந்த கௌதமருடைய ஆசிரமத்துக்குள்ள அவர் அந்த ஆசிரமத்துக்குள்ள அனுப்பிவிட்டார். இவர் பாக்குறார், இது வயசான மாடா இருக்கு, நானும் அக்னிஹோத்திரத்துல பாதியில இருக்கேன். இப்ப இது வந்து அந்த நெருப்புல விழுந்துடுத்தோம்னா அக்னிஹோத்திரமும் கெட்டு போயிடும், பசுவுக்கும் கட்டம், வேற யாரும் இல்ல தும் அப்படின்னு. தும்முன்னு சொன்னா அது போகல. ஏன்னா சாதாரண பசுமாடு இல்ல, நீங்க அனுப்பின பசுமாடு. என்னடா இவர் கிட்ட வந்து உறக்க ஹூம்னாரா, அங்கே கீழே விழுந்து பிராணம் விட்டு. இதுக்கு அப்படியே அரேஞ்ச்மெண்ட். அது என்ன பண்ணினா அத்தனை பிராமணாலும் ஓடி வந்து விட்டாளாம். ஓடி வந்து நீர் பசுவத்திய பண்ணிவிட்டே உங்களை பார்க்கப்படாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சு விட்டாங்க. இவர் பார்த்தாரா, அடாடா நான் என்ன பண்ணிடுறது, கும்முன்னு தானே சொன்னேன், கோச்சுன்னு சொல்லியே அதை அதட்டுறதுக்கு என்ன பண்றது, கடிக்க போச்சுன்னா அடிக்கப்படாது பசுமாட, திருமணம் அதட்டினேன், அதட்டினாலே அது பிராணம் விட்டுட்டு எல்லோரும் சேர்ந்து ஒருமனையா இருக்கிற பிராமணால் எல்லோரும் சேர்ந்து என்ன பசுவத்திய பண்ணினேனே கோஹத்திய பண்ணினேன் அப்படிங்கிற உங்களோட பேச மாட்டோம், உங்களை பார்க்க மாட்டோம், நீங்க கொடுத்ததான ஆகாரத்தை உட்கொள்ள மாட்டோம், ஏங்க கோஹத்திய பண்ணிருக்கீங்க நீங்க அப்படிங்கிற. என்ன பண்றது தெரியலையே. அவர் ஒரே கணத்துல கவலை வந்தது. நேரா காயத்ரி மாதா கிட்ட போனாலாம். இப்படி தேவை நமஸ்காரம் பண்ணினார் காயத்ரி மாதாக்கு. இப்படி ஆயிடுத்தேமா, நான் வேணும்னு பண்ணலையே, வெறுமனு அதை அடுத்தட்டினேன், ஆனா அதை அதட்டுறதுக்கே பயந்து அதை பிராணம் விட்டுடுத்தேன், இதுக்காக எனக்கு கோஹத்திய வருமா, இப்படி ஆயிடுத்த என்ன பண்றது, இத்தனை பிராமணாலும் ஒரு முறையாக எனக்கு இப்படி சொல்லிட்டு இருக்காளே, நீங்க தான் காப்பாற்றணும்னு நமஸ்காரம் பண்ணி மனசை விட்டு கதறின. அம்பாள் பிரத்யட்சமானாலாம் காயத்ரி. ஏன்னா இவருக்கு முன்னாலேயே அவ்வளவு ஜபம் பண்ணினத்தினாலையும்
இத்தனை பேரை காப்பாத்தினத்தினாலையும் விசேஷமான புண்ணியம் இருக்கோ இல்லையா? அதனால பிரத்யட்சமானால சொன்ன புஜங்காயர்பிதம் துக்கம் விஷாயைவ கேவல உபஜாயதே சாந்தி குரு மகாபாக கர்மணோ கதிரி பாருங்க. பாம்புக்கு பாலை பார்த்தாலும் அந்த பாலானது அதனுடைய சரீரத்துல விஷமாதான் மாறுறது. அதே போல துஷ்டனுக்கு நீங்க என்னதான் நல்லது சொன்னாலும் அவன் நல்லது ஏற மாட்டேங்கிறது, துஷ்டத்தனம் தான் ஜாஸ்தியாருது. அது ஸ்வபாவம். அது அதுக்கு என்ன பண்றது? துஷ்டன் நல்லவனா மாறணுமே. ஆனால் அதுக்கு என்ன ஆகணும்னா அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது திரிபுரா ரகசியத்துல ஹைமலதாங்கிறவள் தன்னுடைய ஆசைக்காரன சந்திரசூடனுக்கு சொன்னான். அது ஹேமசூடனுக்கு சொன்னான். அது இன்னொரு நாள் பார்ப்போம். இன்னைக்கு எந்த கதை வரணுமோ அதுதான் சொல்லணும். எல்லா கதையும் இன்னைக்கே சொல்லிட்டு நாம போகாதுன்னு அவ விவகாரம் என்னடா. அப்படி இந்த துஷ்டால மனசுல கெட்ட எண்ணம் இருக்கிறவாளுக்கு அது என்ன சொன்னாலும் சரியா வரல, சகாயம் பண்ணினா சரியா வரல அப்படின்னு சொல்லி கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி அந்த அம்பாள் அவருக்கு அனுகிரகம் பண்ணின பிறகு அவர் பாட்டுக்கு அவர் வந்து வேற ஒன்னும் ஆகல. கொஞ்ச நாள் ஆனப்புறம் பார்த்தாளா இவாள்லாம். இப்படி இருந்த போதும் இவருடைய குறைச்சல் ஒண்ணுமில்ல, நீங்க போயிட்டு வாங்கோன்னு சொன்னது சரின்ட்டார். இவர் நாங்கெல்லாம் போடுறோம் எதிர்க்கன்னார். அந்த ஆசிரமத்துக்கு வெளியில போனார். உட்கொள்றதுக்கு ஆகாரம் இல்ல, சாமம் அப்படியே இருக்கு. வேற வழி என்ன, மறுபடியும் ஆசிரமத்துக்கு வந்துட்டா. அப்படி அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால இவ்வளவு சேவமாட்டுன்னு சொல்லி இந்த காயத்ரி மந்திரத்திய ஸ்வரூபத்தை விசேஷமாக நமக்கு தேவி பாகவத்துல 12வது ஸ்கந்தத்துல 4 அத்தியாயம் விசேஷமாக சொல்லியிருக்க. இந்த 2 அம்சங்கள். 3வது சந்தியாவந்தனம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சந்தியான்னா என்னதுன்னு மேல போய் சொல்ல போறேன். இந்த வந்தனம்னு நடுவுல இருக்க அது தெரியலையே. வந்தனம்னா என்னது? அதான் நமஸ்காரம் பண்றதாருந்தான். அதான் நான் கடைசியில நமஸ்காரம் பண்றோமே. சந்தியாவந்தனம் பண்ணது லாஸ்ட்ல சொல்லணும். எதுக்காக சொல்றோம்னா நம்ம கோத்திரம் ஞாபகத்துல இருக்கணும்ட்டு. அது மறந்து போயிடுமோ. அப்புறம் கல்யாணத்துல உங்க பையனுக்கு கல்யாணத்துக்கு கோத்திரத்துக்கு யாராவது கேட்டாங்கன்னா உம்ம கோத்திரம் தான் என் கோத்திரம் சொல்லிருந்தேன். அது ரொம்ப ரொம்ப போயிடும். விவகாரம் என்னடா கோத்திரம் ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக. அப்படியோ தினந்தோறும் நம்ம சூரியனை நமஸ்காரம். சூரியமட பானுமண்டல மத்தியஸ்த வைரவி பகமாலினி அப்படின்னு சூரிய மண்டலத்துக்குள்ள அம்பாள் இருந்த அப்படி அந்த சூரியனுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சூரியனுக்கு தான் அர்க்கிய பிரதானம் பண்ணிட்டு இருக்க. சூரியனுக்கு அர்க்கிய பிரதானம் பண்ணும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? எதுக்காக பண்றேன்? சூரியனோட சண்டை போட்டிருக்காளாம் சில ராட்சசார். அவளுடைய பேர் என்ன? மந்தேகாள்னு பேர். ஏன் சார் இந்த பேர் வச்சிருக்காங்க? மந்தம்னா லேசினஸ். அந்த லேசினஸ் போகணுங்கிறதுக்காகத்தான் நமக்கு அர்க்கிய பிரதானம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மந்தேகாளுங்கிற ராட்சசாலோட சூரியன் யுத்தம் பண்றார். நீங்க அர்க்கிய பிரதானம் பண்ணினீங்கன்னா சூரியனுக்கு சக்தி வரும். அதனால சூரியன் அவளை ஜெயிப்பாள் அப்படின்னு வேத பாஷ்யத்துல இருக்க. அப்படிங்கிற மந்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது சாயணாச்சாரியார் இப்படி பண்றார். ஆகையால் தினந்தோறும் நீங்க சந்தியாவந்தன சமயத்துல அர்க்க பிரதானம் கொடுக்கணும். எதுக்கு? லேசினஸ் உங்களுக்கு போகணும். மனுஷன் பிறந்ததுலயே அவனோடய முதல்ல லேசினஸ் பிறந்து அப்புறம் தான் அவன் பிறந்திருக்கான். இதை மட்டும் தான். எதை பண்ணாலும் சரி நாளைக்கு பண்ணி கொடுக்க. ஆமா நாளைக்கு போய் கேட்டா பாக்கல சார், அப்புறம் பாக்கலேமா. ஒரு 6 மாசம் ஆன பிறகு நான் இப்பதான் பாக்கணும் நினைச்சுட்டு இருக்கேங்கிறான். எந்த காரியத்தையும் டக்கு டக்குன்னு முடிக்கிறதே கிடையாது. அப்படியா? ஒண்ணுதான் இருந்தது டெலிகிராஃப்னு, அதையும் எடுத்துக்கிட்டோம். வேகமா எதுவும் போகக்கூடாது. இப்ப இருக்கக்கூடிய SMS அனுப்புறான். இதனால என்னடா வச்சுன்னா அந்த பொருள் சீக்கிரமா போறதோ இல்லையே இவனுக்கு ஸ்பெல்லிங் மறந்து போயிடும். பிஃபோர்னா B4ன்னு போடுறான். பிஃபோர் யூனா B4 யூங்கிறான். ஏன்னா பிஃபோர் யூவா என்ன முழுக்க என்ன சுவாமி இப்படிதான். B to B தான். B2 Bங்கிறான். அது என்னமோ தெரியல. பாம்பேட்ட வெட்டாது ஏதோ அவன் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க. ஏன்னா இப்படின்னு விவகாரங்கள் முழுக்க எல்லாத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதே தவிர சீக்கிரமாக இவன் வாழ்க்கையில முன்னேறுவதில்லை. இதற்காகத்தான் சந்தியாவந்தனம் அர்க்கிய பிரதானம் முக்கியம். 2வது இந்த சந்தியாவந்தனமும் நீங்க பண்றதா இல்லையா, இது கர்மாவா உபாசனமானு கேட்டான். கர்மானா பிசிக்கல் பாடி, இதனால பண்ணினா கர்மான்னு அர்த்தம். மனசுனால் மட்டும் பண்ணினேன்னா உபாசனம்னு அர்த்தம். அது 2 சேர்ந்துதான் கர்மகாண்டம்.
காண்டத்வயோபாத்தியாய கர்ம பிரம்மஸ்வரூபிணே சொன்னா. சோ கிராஸ் பாடி பூத உடலால பண்ணக்கூடியதுக்கு கர்மான்னு பேரு, மனிதனால் மட்டும் பண்ணக்கூடியதுக்கு உபாசனம்னு பேரு. இந்த காயத்ரி சந்தியாவந்தனம் பண்றது கர்மாவா உபாசனமான்னு நீங்க யோசனை பண்ணும். ஏன்னா கடைசியில என்ன சொல்ற தெரியுமா, உபாசிஷ்யே உபாசனம் பண்றதுதான் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கு. இது உபாசனம். நீங்க முன்னால மார்ஜன மந்திரங்கள்லாம் பண்றேன் போய் தமயபோ என்ன வீடெல்லாம் நினைக்கிறேன், எங்க சந்தியாவந்தனம் பண்றாலும் அந்த வீடெல்லாம் நினைச்சு விடுவேன். நீங்க விவகாரம் ஏன் சுவாமி இப்படி பண்றேன்னு அதுல முன்னால அதுக்கு அங்கம், சந்தியாவந்தனத்துக்கு அங்கம், அர்க்க பிரதானமும் அங்கம்தான். ஆனா சந்தியாவந்தனத்துல முக்கியமா பண்ண வேண்டியது எது, காயத்ரி உபாசனம். அதுக்கப்புறம் பண்ணக்கூடியதான உபஸ்தானம்னு பிரயர்னு அர்த்தம். உபஸ்தானம் என்னமோ பிரயர். சூரியனிடத்துலயும் சாயங்கால சன்னோ தேவீரவை தயா அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கலாம். இவைகள்லாம் என்னன்னா இவைகள்லாம் பிரயர் தான், உபஸ்தானம் இது. அதனால முக்கியமான சந்தியாவந்தத்துல பண்ணக்கூடியது என்ன, காயத்ரி உபாசனம். இந்த காயத்ரி உபாசனத்துக்கு இவ்வளவு மகிமை இருக்குங்கிறத நம்ம சந்தியாவந்தனத்துல பாத்திருக்கோம். இதெல்லாம் சொன்னேன் வந்தனம்னு சொல்லலையேன்னா, சஞ்சய் தான் சொல்லிட்டு இருக்க. நீங்க பண்றதெல்லாம் சஞ்சய் தான், வந்தனம் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்தனம்னு ஒரு மந்திரம் இருக்கு. அது என்ன, ஓங்காரத்தையும் அம்பாளுடைய பாலா மந்திரத்தையும் சேர்த்து சொல்லிருக்கு. அது குருமுகமாக தீட்சாபூர்வகமாக வாங்கி கொள்ளணும். சந்தியா அதான் சந்தியா மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க, வந்தனம் பண்ணல. இந்த வந்தன மந்திரம்ங்கிறது ஓங்காரத்தை 3ஆ பிரிச்சு, பாலா மந்திரத்தையும் 3ஆ பிரிச்சு, அந்த ரெண்டு ஒன்னோட்டோட ஒண்ணு பிள்ளி வார்த்தா கல்பலதா அப்படின்னு இப்படி அது பிரிச்சு சேர்த்து கோத்து பண்ணக்கூடியதான ஒரு மந்திரம். அது வந்தன மந்திரம். அதுக்கு ரிஷிகள் வகைகள்லாம் இருக்கு, அது வச்சுப்போம். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் சந்தியாவந்தனம். இப்ப நீங்க பண்றதெல்லாம் சந்தியோட. அப்புறம் காயத்ரி என்ன பண்ணிட்டு இருக்கு, 24 அக்ஷரம் காயத்ரி தான் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு மேல இன்னொரு பாதம் இருக்கு, அது அப்பப்ப சொல்லிட்டு இருக்கு. மாப்போ ஜோதிர சோமர தம்பரம் பூர்புவஸ்து வரும். இங்கதான் ஓ பூர்புவஸ்வா இங்க சொன்னல, அங்க பூர்புவஸ்வரம் பின்னால சொல்லிட்டு இருக்கல. ஓ மாபா ஜோதிரசா, இது வரைக்கும் சிரத்து. காயத்ரிக்கு தலை அக்னி முகம் பிரம்ம சிரஹ விஷ்ணு சதயம் ருத்ரஸ்டிகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா. அந்த சிரஸ்னா ஓம் ஆபோ ஜோதி அப்படி. அது ரசோமிருதம் பிரம்மபூர்புவஸ்து வரோம்னு மறுபடியும் சேர்க்கணும். இது வரைக்கும் சேர்த்து இருக்கிறது 4 பாதம் காயத்ரி. அதுக்கு மேல ஒரு பாதம் இருக்கு, துரிய பாதம்னு இருக்கு. அந்த முந்தா நேரத்தை சொல்லிவிட்டேன். பிரதார நேரத்துல இருக்க பரோரஜா அப்படிங்கிற ஒரு மந்திரம். அது அந்த மந்திரமும் புரதாரண்யத்துல சில பாகத்துல விசேஷம் இருக்கு. இப்படி இதுவரைக்கும் காயத்ரியில சொன்னதான அம்சங்கள். அந்த பரோரஜா அப்படின்னு சொல்லக்கூடியதான மந்திரம் துரிய பாதம் ரொம்ப விசேஷம். எப்படி மாண்டூக்கிய பரகத்துல அகார உகார மகாரங்களுக்கு மேல துரியம்னு ஒண்ணு சொல்லியிருக்கா, அதே போல இந்த காயத்ரியினாலேயே அடையக்கூடியதான துரிய ஸ்வரூபம் ஒண்ணுன்னு அது வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்படி இந்த காயத்ரியில மிச்சம் போன கிளாஸ்ல பூஜை பண்ணிட்டு சமயம் போயிடுதோ இல்லையா விவகாரம் முழுக்க. அதனால அங்க காயத்ரி நாமால இருக்கக்கூடியதான அவசிஷ்ட பாகம் பார்த்துட்டோம். அப்புறம் வியாகிருதி. வியாகரணம் உச்சாரணம் தத்ரூபா. வியாகிருதிங்கிறது உச்சரிக்கிறது. எப்படி பூஹு புவஹா சுவஹா என்று சொல்றது. பூஹுன்னு சொன்னா ருக்வேதம் முழுக்க சொன்ன மாதிரி, புவஹான்னு சொன்னா எதிர்வேதம் சொன்ன மாதிரி, சாமவேதத்துக்கு சுவஹா அப்படி. மந்திர விசேஷ ரூபாவா. இந்த பூஹு புவஹா சுவஹாங்கிறதும் மந்திரங்கள் தான். வாயு புராணேது மயாபிர்வியாகிருதம் யஸ்ம த்வம் சைவ சமுபஸ்தித தேன வியாகிருதிரித்யேவம் நாமதே சித்தி நஷ்யதி. மயா அபிவியாகிருதம் யஸ்மாத் த்வம், எக்காரணத்தினால் நான் உன்னை பூஹு புவஹா சுவஹா என்று அழைத்தேனோ, தாங்களும் இந்த பூஹு புவஹா சுவஹான்னு சொன்னத்தினால் அது சந்தோஷப்பட்ட பிரத்யட்சம் அணிலோ, ஆயால் உங்களுக்கு காயத்ரின்னு வியாகிருதின்னு வேறு. அப்படி விசேஷேன ஆக்கிரியத்தை வியாகிருதி. இந்த பூர்புவஸ்துவகான்னு சொன்னேடையானால் புண்ணியங்கள்லாம் உங்களை கொண்டு வந்து கொடுக்கறதா. அதனால்தான் காயத்ரி மந்திரத்துக்கு முன்னால இது ஏன் சொல்றேன் இதான். அதோ போல யாகம் எல்லாம் பண்ணின பிறகு கடைசியில யாகத்துல நீங்க பண்ணும் மந்திரங்கள்லாம் தப்பி போயிருக்கலாமோ இல்லையோ. டைம் தப்பி போயிருக்கலாம், மந்திரம் தப்பி போயிருக்கலாம்.
சில சமயத்துல ஸ்வரம் பத்தி இருக்கலாம். அதுக்கெல்லாம் பிராயச்சித்தார்த்தம் ஓம் பூ ஸ்வஹா அக்னயதன்னமா, ஓம் புவ ஸ்வஹா வாயவேதன்னமா, ஓம் ஸ்வஹா சூர்யாயதன்னமா, பூர்புவ ஸ்வஹா சொல்லிட்டு பரமாத்ம விவகாரம் ஒழுக்க போங்கல்ல. சர்வ பிராயச்சித்தம். எங்கேயாவது நீங்க மிஸ்டேக் பண்ணிவிட்டு தெரியாம வேணும்னு பண்ணப்படாது, தெரியாம பண்ணிட்டீங்கன்னா அத்தனையும் போறதுக்கு ஒரு ஸ்வரூபம். உங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணி கொடுத்து பார்த்தேன். அப்படி அந்த வியாகரித்துக்கிறது விசேஷம். அதான் சொல்ற இது நிருத்தம். பிறகு சந்தியா. சந்தியான்னா என்னது? சந்தியான்னு ஒரு பொண்ணு பேருன்னா அத பத்தி இங்க சொல்லல. சந்தியான்னா என்னது? ஆதித்யாவச்சின்ன சைதன்யஸ்ய ஸ்வஸ்யக அபேதம் அபேத பாவனம் சந்தியா பதார்த்தா. சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யமும் என் இதயத்துல இருக்கிற சைத்தன்யமும் ஒண்ணுன்னு நினைக்கிறதுக்கு சந்தியான்னு பேரும். இப்ப சந்தியாவந்தனம் பண்றேங்கிற சந்தியான்னா என்னது? அசாவாதித்யோ பிரம்மா. அத்திய பிரதானமானதுன்னு சொல்றேன். அசௌ ஆதித்யா, இதோ கண்ணுல காணப்படுகிறாரே அவரும் தான் பிரம்மா. கயச்சாயம் புருஷே யச்சாசாவாதித்யே, இதோ இந்த புருஷனுக்கு இவனும் யச்சாசாவாதித்யே ச ஏகா. கல்யாணம் பண்றா ஜீவ பிரம்ம ஐக்கியமானா, ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் இங்க சொல்லிருக்கு. சந்தியாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஜீவ பிரம்ம ஐக்கியம். ஆதித்யாவச்சின்ன சைத்தன்யஸ்ய ஸ்வஸ்யச்ச அபேத பாவனம் சந்தியா பதார்த்தா. இந்த பாஸ்கராருடைய பாஷ்யம் ஓடி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. சில இடத்துல சின்ன களை தான் சார், 20 பக்கம் தான். ஆனா விவகாரம் என்னடா, அதுல ரகசியமான விஷயங்கள் இருக்கு. அது பாருங்க. சம்யக் காயந்தி அஸ்மாத் இது சம்யக் காயந்தி அஸ்மாத். இதனால நன்றாக இவனுக்கு தியானம் கிட்டுகிறது. இதனால் தியானத்தை செய்கிறான். அதனால சந்தியா. இது எங்க வியாசாச்சாரியால் மகாபாரதத்துல சொல்லிட்ட. சந்தியேதி சூரியகம் பிரம்மா. சந்தியான சூரியனத்துக்கு பிரம்மா. சந்தியானாத் அவிபாகதா. தியானம் பண்றதுனால இருக்கு. பிரம்மாத்யை சகலைர் பூதை கதந்தை சச்சிதாத்மனா. சச்சித் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான இதை பிரம்மாத்யை சகலைர் பூதை, சதுர்முக பிரம்மாவிலும் எல்லா பூதங்களும் சொல்லிட்டு இருக்கு. இந்த பிரம்மா ஆரம்பிச்சு விட்டார் இதுதான். அதனாலதான் நீங்க பூனல போட்டுக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த பூனல போட்டுக்கிறப்ப முதல் விசேஷமாக ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னா பிரஜாபதே சகஜம் புரஸ்தாது. இது எங்க இருந்து வந்ததுன்னு, பிரஜாபதி உண்டாரப்ப அவரோட வந்துருக்கோம். இந்த பூனல் எங்கன்னு நம்மத்தான் என்ன பண்றோம், ஆணியில மாட்டி விட்டுறோம். பிரஜாபதி பிறக்கிறப்பவே அவரோடய வந்திருக்கான். பிரஜாபதே சகஜம் புரஸ்தாது ஆயுஷ்யம் அக்ரியம். இத போட்டுன்றதுனால என்ன ஆச்சுன்னா லாங் லைஃப் வருது. ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமும் சுப்ரம். வாழ்க்கையில எப்பொழுதும் சுத்தமா இருக்கான். அப்படின்னு பலமஸ்து தேஜ, உடம்புல பலம் வருது. விசேஷமாக இந்த பூனலை போட்டுண்டா என்ன உடம்புல பிசிக்கல் பவர் வருதான். அதுக்கு மேல தேஜ வில் பவர் வருது. இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லாம இது ஒண்ணு நடுவில் முதுகு சொரிக்கிறது தான் உபயோகப்படுறதுன்னு தூக்கி கவனத்துல மாட்டி விடுறான். பாத்து இது விசேஷமாக பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோகமஸ்மீதி யாமதி. அப்படிப்பட்டதான சூரியனுக்கு நான் தாசனா இருக்கிறதுங்கிறது ஒரு அர்த்தமா இல்ல. சோகமஸ்மீதி யாமதி, நானே பிரம்மம் நினைக்கிறேன். பவேதுபாசகஸ்யேதி ஏவம் வேத விதோ விதோ. இதான் உபாசனா லட்சணம். காயத்ரி உபாசனைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிவிட்டேன். மந்திரத்துக்கு அர்த்தமும் சொல்லியாச்சு. ததபேதாத் இயமபி சந்தியா ததாச வியாசா நதின்னாம் பிரதிபத்யேத காயத்ரீம் பிரம்மணா சஹ சாஹமஸ்மீத்யுபாசீதா விதினா ஏன கேனசித். பிரம்மம் வேறு, சந்தியாதேவி வேறு, நான் வேறு உபாசிக்காதியோ. காயத்ரீம் பிரம்மண சஹ சாஹமஸ்மி முக்தாவித்ருமஹேமநீல தவளக்காயைர்முகைஸ்ரீக்ஷணைஹ யுக்தாமிந்து நிபத்தரத்னமகுடாம் தத்வாப்தவர்ணாத்மிகாம் காயத்ரீம் வரதாபயாமம் குஜகதோலங்க பாலங்கதாம் சங்கம் சக்கரமதாரவிந்தமகுடாம் ஹஸ்தைர்வஹந்தீம் பஜே. அப்படின்னு அந்த அம்பாளே நான் அப்படின்னு உபாசிக்கணும். சாஹமஸ்மீத்யுபாசீத
விதினாயன கேனச்சித் இது பரத்வாஜ ஸ்மிருதாவபே. பரத்வாஜ ஸ்மிருதிகளையும் இதை சொல்லும் பொழுது பிரம்மாத்யாகார பேதேன யாதின்னா கர்ம சாட்சிணி, நீங்க பண்ணக்கூடியதான எல்லா செயலும், லௌகிக செயலோ வைதிக செயலோ, இவைகள்லாம் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்க. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் கதை மூடிட்டு பண்றோம்னு. எது கதவு மூடிட்டு பண்ணினாலும் உங்க இதயத்திலேயே இருந்து கொண்டு உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் வாக் பண்ணிட்டு இருக்க. கர்ம சாட்சிணி ஆஸ்வதி ஈஸ்வர சக்தி, இதுதான் ஈஸ்வரனுடைய சக்தி. இதுதான் சந்தியான்னு சொல்லிட்டு இருக்க. சந்தியான்னு சொன்னா தி பவர் ஆஃப் தி ஆல்மைட்டி, உலகத்தை எல்லாம் அடக்கிறவருடைய ஒரு சக்திக்கு சந்தியான்னு பேர். அந்த சந்தியை உபாசனம். அதனால சந்தியாவந்தனம் பண்றதுங்கிறது ஒண்ணும் முடியல. என்ன காயத்ரி ஜபத்தையாவது பண்ணுங்க. கடைசியில அது உடம்பு முடியல, 102 டெம்பரேச்சர், ஸ்நானம் பண்ண முடியல, அப்படியே இருந்துட்டு காயத்ரி ஒரு 100 தரம் பண்ணலாமோ இல்லையா? சஹஸ்ரபரமா தேவி சதமூலா சதாங்குரா, 1000 பண்ணணும் தினந்தோறும். மினிமம் 1000 தான் காயத்ரி. அப்படி இல்லைன்னா 300, இல்லைன்னா 100. அதை கம்மி பண்ணினா கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். அவங்க வேதம் சொல்றது சஹஸ்ரபரமா தேவி சதமூல சதாங்குரா அப்படின்னு சொல்றது. நம்ம டெய்லி ஆபத் தர்மம் 10 தான். ஏன்னா டெய்லி ஆபத்துன்னா இருக்கு நமக்கு விவகாரம் முழுக்க. அதையும் பண்ணாத மகாத்மாக்கள் இருக்க. நமஸ்தேடா மகாத்மனா. உங்களுக்கு க்ஷேமத்துக்காக ஒரு வழி கொடுத்தா அது எனக்கு வேண்டாம்னு சொன்னா அவனை என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம். ஆகையால் பாஸ்வதீஸ்வர காயத்ரி சசிராக காயத்ரி ஓமாபோ ஜோதிர சோமிருதம் பிரம்மாங்கிற சிரசுடன் துரிய சகிதா. துரிய காயத்ரி சொல்லிவிட்டேன், மறுபடியும் கேட்க பரவரகாக முழு மந்திரம் நான் சொல்ல மாட்டேன், அது தனியா தெரிஞ்சுக்கணும். துரிய சகிதா சந்தியாமயி தியாகமயி, இதான் சந்தியாமயின்னு சொல்லிருக்க. ஆக்காதே திரிபுரே துவமேவ மகதாம். அம்மா இப்படி சொன்னா துரிய காயத்ரியோட சேர்ந்ததான காயத்ரி 3 தரம் சொன்னா உன் மந்திரம் 1 தரம் சொன்ன மாதிரி. திரிபுரே திரிபுரே பாலா திரிபுர சுந்தரி திரிபுரே துவமேவ மகதாம் கர்ம பிரதாம் கர்மணாம் இது அபியுக்தோக்திரதி. அதையேவ சந்திகால உபாசிய தேவதா பரஹா அயம் சப்தா இது மாதவா. மாதவாச்சாரியர் யாரு? வேத பாஷ்யத்தை எழுதியவர். அவர் என்ன பண்ணியிருக்கார்? சந்திகால உபாசிய தேவதா பரஹா, சந்தியா காலத்துல உபாசிக்கிற தேவதை. எப்ப உபாசிக்கணும்? நட்சத்திரங்கள் இன்னும் அழியாம இன்னும் மறையாத சமயத்துல காயத்ரி முடிச்சுடணும். சந்தியாவந்தனம் எப்ப முடிக்கணும்னா இன்னும் நட்சத்திரங்கள் இருந்துட்டே இருக்கணும், சூரியோதயம் ஆகக்கூடாது. சாயங்காலம் என்ன நட்சத்திரங்கள் தோற்றத்துக்கு முன்னாலேயே முடிச்சுடணும். சாயங்காலத்துல ஒருவேளை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, காஃபி ஷாப்ல இருந்தா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா பிராயசித்தார்க்கியம் ஒண்ணு கொடுங்க. அதுக்காக பிராயசித்தார்க்கியம்னு ஒண்ணு இருக்கு. ஒருவேளை டைம் ஆயிடுச்சுன்னா இன்னும் சில தர்மசாஸ்திரங்கள் என்ன சொல்லிருக்கு, முதல்ல 108 காயத்ரிய பண்ணு, எதுன்னு லேட் ஆனதுக்கா பிராயசித்தம், அதுக்கப்புறம் இது பண்ணு. இது சூத சமயத்துல சொல்லியிருக்க. யஜ்ஞ கண்டத்துல விசேஷமாக 5ஆம் அத்தியாயம் 8ஆம் அத்தியாயத்துல 5ஆம் சாப்டர்ல விசேஷமாக 108 காயத்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணுங்க. சந்தியாவந்தனத்துல 10 காயத்ரி பண்றதுக்கு இவன் கட்டப்படணும். பிராயசித்த 108 பண்ணுன்னா நடக்கிற காரிய வாரம் முழுக்க போய் நல்லதான். நம்ம வாழ்க்கையில முன்னேறலன்னா இத்தனை வசதிகளும் நமக்கு இருந்தோம், மனுஷன் வரலன்னா காரணம் சந்தியாவந்தனம் பண்ணாத்துறால. அதனால சம்யஜேயத்வா சந்தியா ஆதச்சோபசர்க இது கர்மண்யன் இது பாரிஜாதகாரஹா. பாரிஜாத்தம்னு தர்மசாஸ்திர கிரந்தம். ஈயஞ்ச பிரம்மணா மானசி புத்ரி, பிரம்மதேவருடைய பெண்ணிவள் காயத்ரி. கதுப்தம் காளிகோபுராணே கதா தன் மனசோ ஜாதா சாரூபா வரங்கனா. பிரம்மதேவருடைய மனசுல இருந்து அழகான வடிவம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு பிறந்தாள். நாம்னா சந்தியேதி விக்யாதா. அந்த பெண்ணுக்கு நான் சந்தியான்னு பேரு. சாயம் சந்தியா ஜெயந்திகா. சாயங்காலத்துல பிறந்தா, அதனால அந்த அம்மாக்கு ஜெயந்தின்னு பேரும். ஜெயந்திகா பிரம்மணோ தியாயதோ யத்னா சம்யக்யாதா வரங்கனா. அவர் தியானம் பண்ணிட்டே இருக்கிறப்ப பிறந்ததுனால அவளுக்கு சந்தியான்னு பிறந்தார். அதேதி லோகேஸ்மின் அத்தியாக்கியாதிர் பவிஷ்யதி. இது காளிகா புராணத்துல சொல்லிருக்க. அதே போலயே பகவதி புராணேதி
யாதா சந்தியா பிரம்மசுதா மனோஜாதா புரா பவது. பிரம்மதேவருக்கு பிறந்தவள், அவருடைய மனசிலிருந்து பிறந்தவள். தபஸ்தா ஒரு காலத்துல இந்த அம்மா தபஸ்து பண்ணி சரீரத்தை விட்டா. அந்த அம்மா தான் அடுத்த பிறவில அருந்ததியா பிறந்தா. வசிஷ்டர் ஆசையாரு அருந்ததி யாரு? இந்த அம்மா தான். அப்படின்னு சைவபூதாக்கி அருந்ததி. ஏன்னா விவாக காலத்துல இந்த அருந்ததி மாதாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் எல்லா பெண்களும். இந்த அருந்ததி தர்சனம்னு சொல்ற. இப்பதான் மத்தியானத்திலேயே சத்தத்தை காலி பண்ணிட்டல. அருந்ததி எங்க பாக்குறது? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்துங்கிற 5 நாள் கல்யாணம். அருந்ததி தர்சனம்னு ஒண்ணு உண்டு. ராமாயணத்துல விவாகம் நடந்துட்டு இருக்கு சீதாராமாளுக்கு. ராமனுடைய பக்கத்துல வாத்தியார் யாரு? வசிஷ்டர். அந்த பக்கத்துல சதானந்தர். சீதா தேவி ஆத்துல ஆத்து வாத்தியார் சதானந்தர். இந்த சதானந்தர் வசிஷ்டருடைய சிஷ்யர். இது விவகாரம் என்ன? இவர் நியாயமா என்னன்னா கல்யாணங்கள்ல தாலி கழுத்துல ஏறுற பரியந்தம் தான் பையனாத்து வாத்தியாருக்கு வேலை. தாலி ஏறியாச்சுன்னா அப்ப பெண்ணாத்து வாத்தியாருக்கு வேலை. தாலி ஏறியாச்சுன்னா இனிமேல பையனாத்து வாத்தியார் தான் எல்லாம் கவனிக்கணும். பொண்ணும் பையனாத்துக்கு வந்தா தோல்வியோ விவகாரம் இவர் தான் கவனிக்கணும். வசிஷ்டர் என்ன பண்ணார் தெரியுமா? நான் தாலி கட்டின பிறகு சதானந்தரை கூப்பிட்டாரு. நீ கொஞ்சம் பாத்துக்கோண்டார். என்னதான் சிஷ்யனா இருந்தாலும் நீங்க என்னதான் குருவா இருந்தாலும் எல்லா வேலையும் நீ பாத்துக்கோ. நீங்க போய் வெதல் பார்க்க மூலையில உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? நல்லா இருக்கா இது விவகாரம் இருக்க. என்ன பண்றதுன்னு குருவை ஒண்ணும் சொல்ல முடியல. சதானந்தர் உள்ளூர் வசிஷ்டர் இப்படி சொல்ல மாட்டாரு. தன்னுடைய செயல் எதுவா இருந்தாலும் ஒன்னையும் நிறுத்தவே மாட்டார். அவருடைய பழக்கம் இல்ல. தான் பண்றதுன்னு எல்லாத்தையும் பண்ணித்தான் ஆகணும். அவர் பர்ஃபெக்ட். அப்படி ஏன் இப்படி சொல்றார்? ஏன் அப்படி இது யோஜனை பண்ணினார். அவருக்கு ஒன்றும் புரியல. சிஷ்யன்னா புரியாதுன்னு அர்த்தம். என்ன ஆச்சுன்னு கொஞ்ச நேரம் ஆச்சு எல்லாம் பண்ணிட்டே வராரு பாவம். என்னாச்சு? அருந்ததி தர்சனத்துக்காக போகணும். ஆகாசத்துல இல்ல, அருந்ததி பக்கத்து ரூம்ல இருக்கா. வசிஷ்டர் ஆத்துக்காதீன்னு இப்ப நேரம் அருந்ததிட்ட அழைச்சிட்டு போறார். அழைச்சிட்டு போயிட்டு இந்த சீதா தேவியை பார்த்து சொல்றாளா, அம்மா அருந்ததிக்கு வணங்குங்கோ. மகா பாதிவிரத்தியங்கள்லாம் வரும், எந்த தோஷமெல்லாம் போயிடும். பதிவிரதாஸ்திரிகள் பார்த்தா போறோம். சுமங்கலீர் எம்பதோரி மாம் சமேத பத்தியதா. அப்படி நல்ல ஸ்திரீகளா இருக்கிறவா அவ உங்களை பார்த்தாலே உங்க மனத்துல இருக்கிற பாப்பங்கள்லாம் போகும். ஸ்திரீகள் இடத்துல அவ்வளவு வேல்யூ இருக்கு. காரணம் என்னன்னு, அவ அம்பாளை வணங்கிட்டு இருந்தா. தினந்தோறும் காலமே சாயங்காலையும் குத்துவளுக்கு ஏற்றி வச்சு ஒரு சௌந்தர்ல இருந்த ஒரு ஸ்லோகம் சொல்லி அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. அம்பாளுக்கு வணங்கினா உங்களுக்கு 1000 பேர் வணங்கலாம். அப்படி அந்த கௌரவம்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் அந்த அருந்ததியினுடைய மரியாதைகள்லாம் சொல்லி சீதாதேவியை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ண வச்சாரா. அருந்ததி மாதாவுக்கு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி வெளியில வந்தா. இப்ப என்ன பண்ண? சதானந்தர நீ போ, நான் கவனிச்சுக்கிறேன். என்ன ஆச்சுன்னு, என் ஆத்துக்காரியே நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? அது நன்னா இருக்காதோ இல்லையா விவகாரம் முழுக்க. அதனாலதான் இத்தனை வேஷம் பண்ணினேன் விவகாரம் முழுக்க. அப்படி அந்த அருந்ததியானவள், இந்த காயத்ரியானவள் இந்த ஜெயந்தின்னு பிறந்த பிறகு தபஸ் பண்ணி பிராணம் விட்டு அடுத்த பிறவில அருந்ததியா பிறந்தாலும். இது பகவதி புராணத்துல இருக்கு. இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியுமா? பாஸ்கரான்னு சொன்னாதான் தெரியும். ரேணுகா புராணே தெய். நம்ம சரீரத்துல இடது மூக்கு வலது மூக்குன்னு 2 மூக்கு இருக்கு. அந்த இடது மூக்குல இருக்கக்கூடியதான் நாடிக்கு ஈடான்னு பேரு, வலது மூக்குல இருக்கிற நாடிக்கு பிங்களான்னு பேரு. இட வழியாக இழுத்து காத்து பிங்களா வழியா விடணும், பிங்களா வழியாக இழுத்து இடா வழியா விடணும். இப்படி 6 தரம் பண்ணணும். இதுக்கு பூத சுத்தின்னு பேரு. இந்த பூத சுத்திங்கிற ஒரு பிரக்கிரிய ஜபத்துக்கு முன்னால பண்ணணும், பூஜைக்கு முன்னால பண்ணணும். இது எதனால வந்தது? இடைகாசிய மகாகாளி. இடாங்கிறத காளி தேவி, மகாலட்சுமி பிங்களா, ஏகவீரா சுஷும் நேயம். நடுவுல இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துக்கு ஏகவீரான்னு பேரும். ஏகவீரா சுஷும் நேயம் சந்தியாத்ரயாத்மிகா. இப்படி இருக்கக்கூடாது 3 சந்தை. அதனால்தான் ஒவ்வொரு சக்கரத்திலையும் மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஈடாப்பிங்களையும் சேர்ந்து வருது. எங்க சேர்றதோ அதுக்கு சந்தியான்னு பேரு. இந்த பூத சுத்தி பிரக்கிரையெல்லாம் சந்தியாஸ்வரூபம் இத்யுக்தம் ஏகவர்ஷாத்மக கன்யா ரூபாவா. இல்ல இந்த கன்னியை பூஜைகள்லாம் பண்ணணும். 1 வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு 9-10 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடியதான பெண் குழந்தைகள் தான் அம்பா இடத்துல பூஜை பண்ணணும்.
அப்படி அந்த பூஜை பண்ணும் பொழுது ஒரு வருஷத்துல இருக்கக்கூடியதான பெண் இருக்க பார்த்தா அந்த பெண்ணுக்கு சந்தியான்னு பேராம். ஏகவர்ஷாத்மக கன்யா ரூபாவா ஏகவர்ஷா பவே சந்தியா இது கன்யா பிரகரணே தௌமிய வச்சனாத். பிறகு சில நாமாக்களுக்கெல்லாம் எத்தனை அக்ஷரங்கள்ங்கிறது சொல்லி இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். த்விஜபிருந்த நிஷேவிதா த்விஜபிருந்தைஹி த்ரைவர்ணிக சமூகைஹி நிஷேவிதா உபாஸ்யா சந்தியாத்வா தேவா. த்விஜபிருந்த நிஷேவிதா பிராமண கஷத்திரிய வைசியா எல்லோரும் கூட்டம் கூட்டமா சேர்ந்து எல்லோரும் பகவான் அம்பாளை உபாசிக்கிறார். அந்த உபாசிக்கிறதுனால்தான் அம்பாளுக்கு என்ன பேரு? த்விஜபிருந்த நிஷேவிதா த்விஜபிருந்தைஹி த்ரைவர்ணிக சமூகைஹி நிஷேவிதா உபாஸ்யா ஏ சந்தியாத்வா தேவா. அதையேவ ரேணுகா புராணே சந்தியா சர்வதா தேவைஹி த்விஜைர்வந்தியா மகாத்மபிஹி. இந்த சந்தியாவந்தனம் தான் எல்லோராலையும் உபாசிக்கப்படுகிறது. யாரு? மகாத்மபிஹி. நீர் மகாத்மான ஆகணும்னு நினைச்சேன்னா சந்தியாவந்தனம் பண்ணுங்க. உங்களை மகாத்மான்னு ரெக்கக்னைஸ் பண்ணோம், நான் இல்ல பகவான் பகவான் ரெக்கக்னைஸ் பண்ணோம்னா சந்தியாவந்தனம் பண்ணுங்க. ஏன்னா மகாத்மபின்னு போட்டிருக்க. சந்தியாவந்தனம் பண்ற மகத்தான எண்ணம் இருக்கிறவள். ஆசனே ஜெயனே யானே போஜனே ரேணுகை வகி. இப்படிப்பட்டதான சந்தியாவந்தனம் பண்ணி பகவான அம்பாளை யாரு உபாசிக்கிறாளோ காயத்ரி மந்திரத்தினால அவ உட்கார்ந்தாலும் படுத்தாண்டாலும் யானே ட்ரெயின்ல போனாலும் போஜனை சாப்பிட்டாலும் எல்லாம் ரேணுகாதேவி பிரசாதம் அவளுக்கு இருக்காம். என்ன இப்படி பண்ணினவாளுக்கு பாபம் எதுவும் ஒட்டாது. அதோட மட்டும் இல்லாமல் அவளுடைய ஒரு ஸ்வரூபம் இதயத்துல அவளுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு அவளுக்கு சுதா சிந்தோர் மத்திய சுரவிலபி வாகி பரிவரதே மணித்வேதே நீப உபவனவதி சிந்தா மணிகிரே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பர்யங்க நிலையம் பஜந்தி த்வாம் தன்யா கதிபய சிதானந்த லஹரீம். அப்படின்னு அந்த சிதானந்தம் இந்த கர்மாவிலே உங்களுக்கு தோணும். அதுக்கு காரணம் என்ன? த்விஜபிருந்த நிஷேவிதா. இப்படி இருந்தது நம்ம நாடு. எல்லோரும் இந்த சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தா, எல்லோரும் நல்ல எண்ணத்தோடையே இருந்தா, எல்லோருக்கும் முக்தி அடையணும் எனக்கூடியதான எண்ணம் வந்திருந்தது. அது ரொம்ப கஷ்டம்னு திருவாசகத்துல சொல்றார். முக்தி நெறி அறியாத மூர்க்கருடும் உயில் தேவையில் வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அறைய ஆறு அறையார் பெறுவார் அச்சோவே. அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோட அப்படியே சுத்திட்டு இருந்த. ஒரு காலத்துல முக்தின்னு என்னதுன்னே தெரியாது. மூர்க்கரோடும் மயில்வோனே பக்தி நெறி அறிவித்து முதல்ல சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்லி பக்தி நெறியை அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் அத்தனை வினைகளும் போயிடுது. சந்தியாவந்தனம் பண்ண இவனுடைய வினைகள் பாபங்கள் எல்லாம் போயிடுத்து. சித்தமலம் அறிவித்து மனசுல இருக்கக்கூடியதான காய்க மலம் கார்மிக மலம் இப்படிப்பட்டதான மலங்களை எல்லாம் அழித்து சிவமாக்கி என்னையும் பரமசிவனா ஆக்கிவிட்டேம்மா. அத்தன் எனக்கு அருள் யாரு? அந்த அத்தன் எனக்கு பண்ணின மாதிரி யார் பெறுவோர் அத்தன்? இப்படிப்பட்டதான ஒரு விசேஷமான ஒரு சுரூபம் வரும்படி அனுகிரகம் பண்ணின அந்த ஆச்சாரியனுக்கு குருவுக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு விசேஷமா சொல்ற. அப்படி இந்த த்விஜபிருந்த நிஷேவதா பார்த்தோம். அதவா வியாகரத்யாதி நாமத்ரயம் அவஸ்தாத்ரய பரம். இப்ப பாருங்க, தனித்தனி பேருக்கு அர்த்தம் சொன்னேன்னா இவன் வியாகரதி காயத்ரி வியாகரதி சந்தியா த்விஜபிருந்த நிஷேவிதா 3 நாமாக்கள். இந்த 3 நாமாக்கள் என்ன சொல்றதா? இந்த 3 நாமாக்களும் 3 நிலைகளை சொல்றது. எது? அகாரம் எனக்கூடியதான ஜாகிரத் நிலையும், உகாரம் எனக்கூடியதான ஸ்வப்ன நிலையும், மகாரம் எனக்கூடியதான சுசுப்தி நிலையும் சொல்றது. என்ன சார் எதோடையோ முடி போடுறல அந்த 3 நாமா எப்படி வந்ததுன்னு சொல்ற. ஏன் வியாகிருதி வாக் வியாபாரா. வியாகிருத்தின பேசுறதுன்னு அர்த்தம். எப்ப பேசுறேன்? பூச்சிட்டு இருக்கிறது பேசுறேன். அதான் ஜாகிரத அவஸ்தா உபலட்சகா. அப்புறம் வியாகிருதி சந்தியா. சந்தியான்னு இருக்கா? சந்தியா சப்தா அவஸ்தையோ சந்தௌ ஜாதா இது வியுத்பத்யா. சந்தியான்னு 2 நிலைகளுக்கு நடுவுல இருந்தது. ஜாகிரத்து தூக்கம்,
ஒன்னா முடிச்சுக்கிறது ஒன்னா தூக்கம். இந்த நடுவுல ஒண்ணு இருக்கு பார்த்தா அதான் சந்தியான்ட்ட. சந்தியா சப்தா அவஸ்தையோ சந்தௌ ஜாதா இது உற்பத்தியா சந்தியே சிருஷ்டிராகி இது வியாசசூத்திரே பிரயோகாச்சா. பிரம்மசூத்திரத்துல சந்தியே சிருஷ்டிராகின்னு சொப்ன நிலையை சொல்லியிருக்கார். ஆனால் ஸ்வப்னபரஹ அவஸ்தா விசேஷத்துவ அபிப்பிராயேனா இது சொப்ன நிலையை சொல்றது. கலவிச்சின்ன தேவி அபிப்பிராயேன ஸ்ரீலிங்கா சந்தியான ஸ்ரீலிங்கம். அப்புறம் தூக்கம்னு மூணாவதுல துஜபிருந்த நிஷேவித்தான. துஜம்னா 2 தரம் பிறந்துலாம். யாரு? பிராமண சத்திய வைச்சார். பறவையோட பிறந்த அம்மா வயசுல வந்து 2வது உபநயனம் பண்ணும் பொழுது இன்னொரு பறவை. இவாளுக்குதான் துஜான்னு பேர். துஜம்னா பட்சிக்கும் பேர் உண்டு. ஏன்னா முட்டையா பொருள பிறந்தது, முட்டையை உடைச்சிருந்து வெளியில வந்தது. இப்ப திஜபிருந்த நிஷேவித்தான்னா இந்த திஜா சந்தியாவந்தனம் பண்றான்னு முதல்ல சொன்னேன். இப்ப எப்படின்னா பட்சிகள் மாதிரி திஜாஹா பட்சிண இவ திஜாஹா ஜீவாஹா தேசாம் பிருந்தேன நிதராம் அபேதேன சேவிதா பிராமணாலே சேவிக்கப்பட்டவள். எப்படி இது சுசுப்தி திருஷோக்தி சுசுப்தி தகைய சொல்றது. எப்படி இதுக்கும் சுசுப்திக்கும் சரியா வரலையே? அதுவா யதா பட்சிணா சஞ்சாரேன ஸ்ராந்தா. பட்சிகள்லாம் காலம்புற அப்படியே ஓடிட்டே இருக்கு. அதுக்கு அப்பப்ப எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு இடம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஆகாசத்துல பறந்து பறந்து போயிட்டே இருக்கு. சாயங்காலம் வரைக்கும் பறக்கிறது சருது. பறந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து என்ன பண்றதா? சங்கோச்ச 2 ரெக்கையும் மடக்கி நீடே நீயந்த கூண்டுல லயத்தை அடையிறதோ சதா ஜீவாபி இந்த ஜீவாலும் சிராந்தாஹா ரொம்ப களப்படைச்சு ஜாகிரத் ஸ்வப்னம் சங்கோச்ச ஜாகிரத் நிலையும் சொப்ன நிலையும் அதை பார்த்து இதை பார்த்து பயந்து இந்த காசுக்காக ஓடி அலைஞ்சு அலைஞ்சு அவன் வந்து டயர்ட் ஆயிட்டான். சங்கோச்ச பரபிரம்மணி நிலீயந்தே பிரம்மத்தினிடத்த லயத்தை அடைகிறான். இது எங்க சொல்லிருக்கு? சத்ருதம் புரதாரண்யகே சத்யதா அஸ்மின் ஆகாசே சேனோவா சுபர்ணோவா விபரிபத்ய ஸ்ராந்தா. இந்த ஆகாசத்தில் கழுகோ அல்லது கருடனோ விபரிபத்ய ஸ்ராந்தா பறந்து பறந்து ரொம்ப களைப்படைச்சு சம்ஹத்ய பட்சோ ரெக்கைகளை மடக்கி சம்லயாயை வத்ரியதே எப்படி உள்ள போறதோ ஏவமேவ அயம் பொருளா அதே போல இந்த மனிதனும் ஏதஸ்மை அந்தாய தாவதி இந்த கவலை எல்லாம் போகணும். காலம்புற இவாளோட பேசு அவளோட பேசு ஆத்துக்காரோட சண்டை போட்டு ஆத்துக்காரியோட சண்டை போட்டு எதையே கவலை. நாளை காலமே காப்பி கிடைக்குமா கிடைக்காதா இப்படி சண்டை போட்டேனே கவலைப்பட்டு தூங்குறானா. அந்தாய தாவதி எத்திர சுப்தோ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பத்யதி. எங்க தூங்கின பிறகு ஒரு ஆசையும் அடைகிறது இல்லையோ, ஒரு சொப்னத்தையும் பார்க்கறது இல்லையோ, அதான் பிரம்மம் அப்படின்னு பிரம்மத்துல. ஆனால் இந்த நிலை என்ன? விஷபுருந்த நிஷேவித்தான தூக்கம், ஜாகிரதையான ஜாகிரத்து, சந்தியான சொப்னம், விஷபுர நிஷேவித்தான தூக்கம். இந்த 3க்கும் அப்பாற்பட்டது காயத்ரி. கதா சௌமிய கதா சம்பன்னோ பவதீதி ஸ்ருதே. இது எங்க இருக்கு? கதபாவோ நாடீஷு சத்ருதேராத்மனிகா இது கார்த்தியாதிகரணே கதா நிர்ணயாத்தா. இப்படி தத்துவமானது என்னது? ஜீவ பிரம்ம ஐக்கியம். இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் முழிச்சுக்கிற நிலை, சொப்ன நிலை, தூக்க நிலை, இதை தாண்டி இதுக்கு அப்பாற்பட்டதாக முழிச்சுக்கிற நிலைக்கு அகாரம் இக்கா உக்காரம் மகாரம் சேர்ந்து ஓம்னு துரிய நிலையை அடையிறேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன பேரு? தத்துவம். ஆகையால் அடுத்த நாம தத்வாதனா தத்வமயி தத்துவமஸ்வரூபிணி தத்வம் இப்படி போறது பாருங்க. ஒவ்வொன்னும் அதுல இருந்து அடுத்தலை தத்துவத்தோட முடிச்சிருக்கோம். தத்துவத்திலேயே நாம இருக்கலாம். அதனால தத்வாசனாங்கிற நாமம். இத அடுத்த புதன்கிழமை கிளாஸ் தான் இன்னைக்கு வச்சுட்டோம். அதனால அதுக்கு அடுத்த புதன்கிழமை 16ஆம் தேதி விசேஷமா இருக்கு. நாளைக்கு